ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரோஸ் லெசன் தான். டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இது வந்து யூனிட் 1ல் உங்களுக்கு இந்த ப்ரோஸ் வரும். இந்த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இந்த ப்ரோஸினுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே க்ரானன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணியிருப்பேன். அதாவது டெக்ஸ்ட் லைன்ஸ் ரீட் பண்ணி அண்ட் தென் அதை உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஏஜே க்ரானன் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்க்கலாம். About the author, Achbland Joseph Cronin, 1896 to 1981, was a Scottish novelist, dramatist and physician. ஆச்பிளட் ஜோசப் க்ரானன் வந்து அவருடைய பர்த் இயர் கொடுத்துருக்காங்க 1896 அண்ட் தென் அவரோட டெத் இயர் வந்து 1981. அவர் ஸ்காட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட், ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் பை ட்ரைனிங், இவர் ட்ரைனிங் மூலியமாக இவர் டாக்டர் ஆகியிருக்காரு. க்ரானின் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரினோவ்டு ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆஃப் த 20th century. 20th centuries இருந்த ஸ்டோரி டெல்லர்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி டெல்லர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜே க்ரானன் அப்படின்னு சொல்கிறாங்க. Many of his stories have emerged from his medical career. அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே தன்னுடைய மெடிக்கல் கெரியர் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் ஆர் நோட்டட் ஃபார் தேர் லேட் நெரட்டிவ் ஸ்கில், டீப் சோஷியல் கன்சைன்ஸ் அண்ட் ஃபைனலி ட்ரான் கேரக்டர்ஸ். அவருடைய புக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸில் வந்து இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். க்ரானன்ஸ் புக்ஸ் ஃபார் நாட் ஒன்லி பெஸ்ட் செல்லர்ஸ். அவருடைய புக்ஸ் வந்து வெறும் பெஸ்ட் செல்லர்ஸ்க்காக மட்டும் கிடையாது, பட் சம் ஆஃப் தேம், ஒரு சில இது சச் அஸ் த சிட்டடல் அண்ட் த கீஸ் ஆஃப் தி கிங்டம் were made into successful films. இதெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் ஆகிருக்கு. அண்ட் were adapted for radio and televisions. ரேடியோ அண்ட் டெலிவிஷன்ஸ் வந்து இதெல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது வாங்கியிருக்காங்க. ஹிஸ் நாவலா, இவருடைய நாவல் வந்து அந்த கண்ட்ரி டாக்டர், நாட்டு மருத்துவர் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம், வாஸ் அடாப்டட் ஃபார் அ லாங் ரன்னிங் பிபிசி ரேடியோஸ் அண்ட் டிவி சீரியஸ். பிபிசி ரேடியோவும் டிவி சீரியஸும் இந்த கண்ட்ரி டாக்டரை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு லாங் ரன்னிங்காக அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஏஜே க்ரானன் பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ஸோ ப்ரோஸில் வந்து நம்ம எப்போயுமே ஆத்தரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ப்ரோஸ் டெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ் டெக்ஸ்ட் லைன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இந்த ப்ரோஸில் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். நரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். லுகி வந்து பார்த்திங்கன்னா நரேட்டருடைய டிரைவர். நிக்கோலா வந்து எல்டர் பிரதர். ஜக்கோபா வந்து யங்கர் பிரதர். லூசியா வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலா ஜக்கோபாவோட சிஸ்டர். நர்ஸ் வந்து லூசியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரோஸ் டெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா பை ஏஜே க்ரானன். Here is a story about love, devotion, sacrifice, sincerity and maturity displayed by two little boys in the actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Read the story to find out how their actions give a new hope for humanity. ஸோ இந்த ஸ்டோரி, இந்த ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா டூ லிட்டில் பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க தன்னுடைய பிலோடு சிஸ்டர்ஸ்க்காக தன்னுடைய லைஃப்பில் அவங்க எதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்மளுக்கு இந்த ப்ரோஸ் வரும். அதே சமயம் தன்னுடைய சிஸ்டர் மேலே வச்சுருந்த அந்த லவ்க்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமனிட்டிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ஹோப்பை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வி ட்ரவ் த்ரூ த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் த ஆல்ப்ஸ், two small boys stopped us on the outskirts of Verona. They were selling wild strawberries. Don't buy, wanted Luigi, our conscious driver. You will get much better fruit in Verona beside these boys. So இந்த நரேட்டரும் அவருடைய டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஒரு ஆல்ப்ஸ் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஃபுட் ஹில்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிவாரம்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல அவங்க வந்துட்டுருக்கிறப்ப அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனாவோட அந்த எல்லைக்கிட்ட அவங்க வராங்க. ஸோ அங்கே இந்த ரெண்டு லிட்டில் பாய்ஸும் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் நாங்கள் சேல் பண்ணுறோம், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டூ பாய்ஸ்னுடைய அன்ஷேபியான அந்த அப்பியரன்ஸை பார்த்துட்டு டிரைவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நோ வேணாம் சார், வேணாம் சார், நம்ம இதை விட நல்ல பெட்டரான ஃப்ரூட்ஸ் நம்ம வெரோனாக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தீஸ் பாய்ஸ், இந்த பிசைட் தீஸ் பாய்ஸ் he struck his shoulder to convey his disapproval of their shabby appearance. ஸோ அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த டிரைவருக்கு இவங்களுடைய அப்பியரன்ஸ், இந்த ரெண்டு லிட்டில் பாய்ஸ்னுடைய அப்பியரன்ஸ், அவங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அருவருப்பாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. One boy had on a worn jersey and cut off her khaki pants. The other a shortened army tunic gathered in loose folds about his skinny frame. Yet gazing at the two little figures with their brown skin, tangled hair and dark earnest eyes, he felt ourselves
strangely attracted. My companion spoke to the boys, discovered that they were brothers. Nicola, the elder, was 13, and Jacobo was barely came up to the door handle of the car, was nearly 12. We bought their biggest basket and then set off toward towns. ஸோ இந்த ரெண்டு பிரதருக்கு, அதாவது இந்த நிக்கோலாவும் ஜக்கோபாவுனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். இன்னொருத்த வந்து பார்த்திங்கன்னா டியூனிக் அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த ஹேண்ட் கிட்டே ரொம்ப லூஸாக அந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரியான ஒரு ஷர்ட் போட்டு அப்படியே லூஸாக அவன் போட்டுட்ருக்கான். ஸோ இவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் இவங்களுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்காக ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லிட்டு நரேட்டருடைய கம்பெனின்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னும். ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது இந்த மூத்த பையன் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிக்கோலா வந்து பார்த்திங்கன்னா எல்டர் பிரதர், ஓகேங்களா. அண்ட் அவனுடைய வயசு என்னன்னா 13. ஜக்கோபா வந்து பார்த்திங்கன்னா 12. அவன் வந்து யங்கர் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யங்கர் பிரதர் ஆகிய அந்த ஜக்கோபாவுடைய ஹைட் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க காரினுடைய இந்த ஹேண்டில் இருக்கும் இல்லையா, ஓப்பன் பண்ணுவோம்ல இந்த டோரு, ஸோ அந்த ஒரு ஹைட் வரல தான் ஜக்கோபா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்ட்டு வந்து ஒரு பிக் பேஸ்கெட், ஒரு பெரிய ஒரு கூடை மாதிரி ஒன்று, அதை மட்டும் வாங்கிட்டு இவங்க வந்து சரி போதும்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங், coming out of our hotel, we saw our friends bent over shoe shine boxes beside the fountain in the public square doing brisk business. We watched for a few minutes, then as the trade slacked, we went over. They greeted us with friendly faces. நிக்கோலாவும் ஜக்கோபாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரேட்டர் வந்து வெளில வந்து பார்க்குறப்ப இவங்க 2 பேரும் வந்து ஷூக்கெலாம் அந்த ஷைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஒர்க் வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸோடு அவங்கள பார்த்து சிரிக்கிறார் நரேட்டரு. I thought you picked fruit for a living, I said. We do many things, sir, Nicola answered seriously. He glanced at us hopefully. Often we show visitors through the town to Juliet, Tom and other places of interest. அவங்க நரேட்டர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, இந்த பசங்க வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் தான் வந்து விற்கிறேன். ஏன்னா அவர் அந்த வெரோனாட்டை என்டர் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து வேணுமா, நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இவங்க சேல் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் அப்போ வந்து நிக்கோலா ஜக்கோபோ சொல்கிறாங்க, இல்லை சார், நாங்கள் இன்னும் நிறைய ஜாப்ஸ் நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது இந்த வெரோனா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் மாதிரி வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா பிளேசஸையும் நாங்கள் வந்து சுற்றி காட்டுறோம். ஒரு கைடன்ஸ் மாதிரி நாங்கள் எல்லா இடத்துக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போய் நாங்கள் காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூலியட், டாம் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பிளேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணி நான் வந்து கூட்டிகிட்டு போய் நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஆல் ரைட், ஐ ஸ்மைல், யூ டேக் அஸ் அலாங். அப்போ நரேட்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீ என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி நரேட்டர் சொல்கிறாரு. As we made the rounds, அவங்க ரவுண்ட்ஸ் போகிறாங்க. My interest was again provoked by their remarkable demeanor. ஸோ டிமெண்டர் அப்படின்னா அவனுடைய அந்த செயல், சரிங்களா, அவனுடைய அந்த கேரக்டர், அவன் பண்ணுற ஒரு சில செயல். ஸோ இவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க, இந்த நிக்கோலா ஜக்கோபா அப்புறம் இந்த நரேட்டர். ஸோ இப்படி போயிட்டுருக்கிறப்ப வந்து இவங்களோட இந்த 2 நிக்கோலா ஜக்கோபாவோடைய ஒவ்வொரு செயலையும் அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். தேவர் சைல்டிஷ் enough and in many ways quite artless. ஜக்கோபா was lively as a squirrel. அப்போது இவங்க வந்து ஒரு சைல்டிஷ் மாதிரியும் இருக்காங்க. அவங்க அதே சமயம் அந்த எந்த ஒரு பேடான ஒரு கேரக்டர்ஸும் அவங்ககிட்ட இல்லை, அந்த கள்ளக்கபடம் எதுவும் அவங்ககிட்ட கிடையாது. ஜக்கோபா வாஸ் லீவ்லி ஆஸ் அ ஸ்குரல். ஒரு ஸ்குரல் எப்படி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ஜக்கோபா இருக்கிறத இவர் பார்க்குறாரு. நிக்கோலோ ஸ்மைல் வாஸ் ஸ்டடி அண்ட் என்கேஜிங். நிக்கோலோட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மைலை பார்க்குறாரு. அது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, என்கேஜிங், கவர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. ஸோ அவங்களுடைய வயசு தாண்டி, அவங்களுடைய அந்த ஏஜை தாண்டி நல்ல ஒரு சீரியஸ்னஸ் அந்த பாய்ஸ்னுடைய ஃபேஸில் இருக்கிறத நரேட்டர் பார்க்குறாரு. இந்த வீக் which followed we saw them frequently for they proved extremely useful to us. ஒரு வீக் தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த நரேட்டர் வந்து இந்த 2 பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, நிக்கோலோ ஜக்கோபாவுடைய கேரக்டர்ஸை பார்க்குறாரு. அப்போ அவர் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, என்னென்னா இவருக்கு நரேட்டருக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத இவர் வந்து அப்போ தான் தெரியுது அவருக்கு.
இஃப் யூ வாண்டட் அ பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ், இப்போ நம்மளுக்கு அமெரிக்கன் சிகரெட்ஸ் ஒரு பேக் வேணும் அப்படின்னா, இல்லைனா ஒரு சீட்ஸ் ஃபார் ஓப்ரான்றது தேட்டர், மூவிஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த தேட்டர், அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சீட் வேணும் அப்படின்னா, ஆர் த நேம் ஆஃப் குட் ரெஸ்டாரண்ட், நிக்கோலா அண்ட் ஜக்கோபா குட் பி ரிலைட் அப்பான் டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸ். ஸோ நரேட்டருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் இதில் ஏதாவது அவருக்கு வேணும் அப்படின்னா, அவருடைய நீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா, தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இவங்க 2 பேரும் நடந்துக்கிறாங்க. வாட் ஸ்ட்ரக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங்னஸ் டு ஒர்க். இவங்க 2 பேரும் எல்லா ஒர்க்லையும் எல்லா வேலையிலும் ஒரு வில்லிங்னஸ், ஒரு ஆர்வம் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்குது. டியூரிங் தி சம்மர் டேஸ் அண்டர் த ஹாட் சன் தி ஷைன் ஷூஸ், சோல்டு ஃப்ரூட், ஹவுக்டட் நியூஸ் பேப்பர்ஸ், கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்ட் த டவுன் அண்ட் ரன் எரண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் நிக்கோலாவும் ஜக்கோபாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் சன்லேயும் வந்து நிறைய வேலைகள் வந்து அவங்க செய்கிறாங்க. ஒரு ஷூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷைன் பண்ணுறாங்க, பாலிஷ் போடுறாங்க, அந்த ஃப்ரூட்ஸை வந்து விற்கிறாங்க, நியூஸ் பேப்பர்ஸை போய் ஒவ்வொரு இடங்களில் கொடுத்து விற்கிறாங்க, வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து ரவுண்ட் கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் அவங்க காட்டுறாங்க. ரொம்ப நிறைய இவங்க வேலை செய்கிறது எல்லாத்தையும் இவர் வந்து வாட்ச் பண்ணுறாரு. One night we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the light. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு நைட், ஓகேங்களா, ஒரு நைட்டில் வந்து இவர் நரேட்டர் வந்து வராரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டோன் பேவ்மெண்ட், ஒரு லைட்டுக்கு பின்னத் கீழே வந்து உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறாங்க. யார்? நிக்கோலாவும் ஜக்கோபாவும் உட்காந்துட்ருக்கிறத நரேட்டர் பார்க்குறாரு. நிக்கோலா ஸ்டாட் அப்ரைட், tired. A bundle of unsold newspaper lay at his feet. Jacoba, his head resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. அதாவது ஒரு நடுராத்திரி, ஓகேங்களா, அந்த மிட் நைட்டு. ஸோ அப்போ வந்து நிக்கோலாவும் ஜக்கோபாவும் தன்னுடைய காலுக்கு கீழே ஒரு பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ், அப்படின்னா விற்கலை இன்னும் அந்த நியூஸ் பேப்பர்ஸ், அந்த ஒரு பண்டிலான நியூஸ் பேப்பர்ஸை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டுட்டு ஜக்கோபா வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலாவோடைய ஷோல்டர் மேலே அப்படியே படுத்துட்ருக்கிறான். அப்போ வந்து இவர் நரேட்டர் இதெல்லாம் பார்க்குறாரு. அது ரொம்பவும் ஒரு மிட் நைட்டு. அப்போது அவர் கேட்குறாரு, ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட் நிக்கோலா அப்படின்னு வந்து, நிக்கோலா நீ ஏன் இவ்வளோ லேட், நீ ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நரேட்டர் கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவா. நாங்கள் படுவான்ற அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு லாஸ்ட் பஸ் வரும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷால் செல் அவர் ஆல் நியூஸ் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். அதாவது இந்த பஸ் வந்து அங்கேருந்து வருவோன்னு, ஸோ அது வந்துச்சு அப்படின்னா எங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து விற்றுடுவோம், ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக நீங்கள் வேலை செஞ்சு ஆகணுமான்னு கேட்குறாரு. யூ போத் லுக் ரதர் டயர்ட், நீங்கள் ரொம்ப டயர்டாக நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே. we are not complaining sir, நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற சார் உங்ககிட்ட அப்படின்னு நிக்கோலாவும் ஜக்கோபாவும் சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went out to the fountain டு ஹேவ் மை ஷூஸ் ஷைன்ட். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நரேட்டர் வந்து தன்னுடைய ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஷைன் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக நிக்கோலா ஜக்கோபாட்ட போகிறாரு. ஐ சைட் நிக்கோலா, அவர் சொல்கிறாரு, நிக்கோலா த வே யூ அண்ட் ஜக்கோபா ஒர்க்கு, நீங்கள் அந்த வழி, நீங்கள் 2 பேரும் வந்து ஒர்க் செய்கிற அந்த வே வந்து பார்த்திங்கன்னா யூ மஸ்ட் ஏர்ன் குவிட் அ பைட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது ஒரு மணி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவீங்க. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் கிளாத்ஸ். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஜாப் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு குட் கிளாத் கூட இல்லையே. யூ ஈட் லிட்டில் எனஃப் வென் ஐ சி. நான் பார்க்குறப்ப கூட நீங்கள் கொஞ்சம் தானே சாப்பிட்றீங்க. யூ ஹேவ் அ மீல், இட்ஸ் யூஸ்வலி பிளாக் பிரெட். நீங்கள் ஒரு மீலாக ஒரு ஃபுட்டை நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கன்னா யூஸ்வலி அதை பார்க்குறப்பெல்லாம் பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ், அந்த கொஞ்சம் ஒரு காஞ்சி போன மாதிரியான பிரெட்ஸு அண்ட் தென் வந்து ஃபிக்ஸ், அந்த அத்திப்பழம், இதுதான் நீ சாப்பிட்டுட்ருக்கீங்க. டெல் மீ வாட் டு யூ டூ வித் யோர் மணி. அந்த பணத்தை வச்சு அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? இவ்வளோ வேலை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க. இப்போ அந்த ஒர்க்லலாம் கிடைக்கிற அந்த மணியை நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க எனக்கு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட போட்டுக்கிறது ஒரு குட் கிளாத்ஸ் கிடையாது, ஒரு குட் ஃபுட் கிடையாது, அப்போ என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி நரேட்டர் கேட்குறாரு. ஹீ கலர்ட் டீப்லி அண்டர் ஹிஸ் sunburn and then grew pale. He looked to the ground. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு ரொம்ப அப்படியே வெளுத்து போன மாதிரி அந்த சன்லைட்டு, சன்பர்ன் அப்படின்னா அந்த வெயில் அப்படியே
வச்சிட்டு இருக்குது அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் ரொம்ப பேல் அப்படியே வெளுத்து போன மாதிரி இருக்காங்க. யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு இமிக்ரேட் டு அமெரிக்கா. நீங்கள் ஏதாவது வந்து அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த புலம்பெயர்ந்து போகிறது அப்படி சொல்லுவாங்க. இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊர். ஸோ அப்படி நம்ம போகிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக வி ஷுட் ஹேவ் சம் மனி. அப்போ தான் நம்மளால் அந்த ஒரு இடத்துக்குலாம் போக முடியும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் மணி வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா, அமெரிக்கா போகிறதுக்கு தான் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா, யூ ஆர் சேவிங் த மணி ஃபார் தட் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐ சஜஸ்டட். He looked at me sideways, spoke with an effort. அப்போது அந்த நரேட்டட் நிக்கோலா ஜக்கோபா சொல்கிறாங்க, we should greatly like to go to the states. எங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்ஸ்க்கு போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை தான். பட் ஹியர் அட் ப்ரெசென்ட், ஆனால் இப்போது வந்து நாங்கள் அட் ப்ரெசென்ட்டில் we have other plans. இப்போது எங்களுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது. எங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு போகணுன்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசை தான். ஆனால் இப்போது எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நிக்கோலாவும் ஜக்கோபாவும் நரேட்டருக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. வாட் பிளான்ஸ் அப்படின்னு நரேட்டர் கேட்குறாரு. ஸ்மைல் அன்கம்ஃபர்டபிளி. அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, சரிங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் வந்து சிரிக்கிறான் யார், நிக்கோலும் ஜக்கோபாவும். ஜஸ்ட் பிளான் சார், அது ஒரு பிளான் சார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். ஹி ஆன்சர்ட் இன் லோ வாய்ஸ், ரொம்ப அப்படி குரல் கம்மியாக, ஒரு பிளான் சார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலும் ஜக்கோபாவும் சொல்கிறாங்க. வெல் ஓகே ஐ செட். நரேட்டட் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ? Nicola shook his head, but suddenly Jacoba said, "Sir," he burst out, "every Sunday we make a visit to the country, to Polita, 30 kilometers from here. Usually we ride bicycles." ஸோ அப்போ ஓகே, ஏதோ ஒன்று ஓகே, நீங்கள் எதுக்கோ நீங்கள் மணி சேவ் பண்ணுறீங்க, ஒரு பிளான்னு சொல்கிறீங்க, ஓகே. நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நான் மண்டே வந்து இந்த இடத்த விட்டு நான் லீவ் பண்ணுறேன், நான் கிளம்ப போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் உங்களுக்கு வேணுமா? எனி ஹெல்ப் யூ வாண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் கேட்குறாரு. அப்போ நிக்கோலா வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கிறான். அப்போ வந்து ஜக்கோபா சடனாக வந்து சொல்கிறான், என்னென்னா, சார் நாங்கள் வந்து இங்கே பொலிட்டா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே நாங்கள் சண்டே போகணும், அதனால் நீங்கள் எங்களை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? இது இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி, நாங்கள் எப்போயுமே சைக்கிளில் தான் போவோம். ஸோ நீங்கள் வேறு எங்கள்கிட்ட ரொம்ப கைண்டாக பேசுகிறீங்க, ஸோ எங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? இங்கேருந்து ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தான், நீங்கள் உங்களால் எங்களை வந்து ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஜக்கோபா வந்து சடனாக கேட்டுடுறான். பட் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட் யூ மைட் சென்ட் அஸ் இன் யோர் கார். அதுதான், நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, உங்களுடைய கார் மூலியமாக எங்கே நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களா, எங்கே அங்கே அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்குறான். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் லுகி he might have the Sunday off. ஸோ என்னுடைய டிரைவர் தான் என்னை எப்போயுமே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவான். ஸோ என்னோடய டிரைவருக்கு வந்து சண்டே ஒரு நாள் லீவு. ஓகே, அப்போ ஹவவர் ஐ ஆன்சர், ஐ வில் drive you out myself. ஸோ நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நரேட்டர் சொல்கிறாரு. there was a pause. அங்கே வந்து ஒரு கொஞ்சம் இடைவேளை இருக்குது. நிக்கோலா was glaring at his young brother in vexations. நிக்கோலாவுக்கு ஏன் தான் இவன் இப்படி ஜக்கோபா இப்படி இவ்வளோ அவசரப்பட்டு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கோவம் வேறு வருது. we could not think of troubling you sir. நாங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை சார் அப்படின்னு நிக்கோலா சொல்கிறான். ஐ won't be any trouble. எனக்கு எந்த ஒரு தொந்தரவோ இல்லை கஷ்டமோ கிடையாது அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. he bit his lip. அவன் அப்படியே அவனோட ஒத்தட்டை வந்து கடிச்சிட்ருக்கான், ரொம்ப கோவம் அவனுக்கு. தென் இன் அ ரேதர் புட் அவுட் டோன் ஹீ செட், வெரி வெல் ஓகே, வெரி வெல் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறான். த ஃபாலோவிங் afternoon we drove to the tiny village set high upon the high hillside. அப்படி ஒரு ஹில் சைடுனா கொஞ்சம் மலை இருக்கிற மாதிரியான இடம், அந்த இடத்துல தான் இது இருக்குது. ஸோ அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் மதியானம் வந்து போகிறாங்க. யார், நரேட்டர் அந்த நிக்கோலா ஜக்கோபா. எங்கன்னா பொலிட்டாக்கு. ஐ wish that our destinations would be some humble dwelling, but directed by Jacoba we drive up a large red-roofed villa surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my 2 passengers had leaped from the car. We shall not be long, sir. Perhaps only an hour. Maybe you'd like to go to the cafe in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. ஸோ இவன் யார் சொல்கிறது, நரேட்டர்கிட்ட வந்து நிக்கோலா ஜக்கோபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் வந்து நரேட்டர் எதிர்பார்த்த மாதிரி அந்த இடம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அந்த பொலிட்டாவில் அந்த கண்ட்ரிகிட்ட வந்து அந்த இடம் இருக்குது. ஸோ இவன் நரேட்டர்கிட்ட வந்து நிக்கோலா ஜக்கோபா சொல்கிறாங்க, ஸோ ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ஆகும். நீங்கள் வேணால் இந்த வில்லேஜில் இருக்க ஏதாவது ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் நீங்கள் வேணால் காஃபி ஏதாவது சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவன் யார், நரேட்டர்கிட்ட இவன்
நிக்கோலா அண்ட் ஜக்கோபா சொல்கிறாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நிக்கோலா ஜக்கோபா போயிடுறாங்க. ஐ ஃபாலோட். ஐ ஃபவுண்ட் அ கிரில்டு சைட் என்ட்ரன்ஸ் அண்ட் determinedly rang the bell. Pleasant looking woman with still rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. ஸோ இந்த நிக்கோலா ஜோகோபாவும் நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க என்னென்ன, இந்த கண்ட்ரியில் ஏதாவது ஒரு இந்த வில்லேஜ் தானே, அங்கே ஏதாவது ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அங்கே நீங்கள் வேணால் போய் காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணி நரேட்டர் வந்து பின்னாடியே போகிறாரு. ஸோ அப்படி அங்கே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கம்பி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கே அதை தாண்டி போகிறாரு. அங்கே போகிறப்போ ஒரு உமனை வந்து இவர் பார்க்குறாரு. அங்கே ஒரு பெல்லை இவர் அடிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு உமன் வந்து இவரை பார்க்குறாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அண்ட் தென் அவங்கள பார்த்து பிளிங்க் பண்ணுறாங்க. அண்ட் ஷி வாஸ் ட்ரெஸ்டட் இன் த ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் த ட்ரெயின்ட் நர்ஸ். நல்ல ஒரு ட்ரெயின் பண்ண ஒரு நர்ஸ் மாதிரி ஒரு ஒயிட் யூனிஃபார்மில் அந்த நர்ஸ் வந்து இந்த நரேட்டரை பார்த்துடுறாங்க. ஐ ஜஸ்ட் பாட் 2 ஸ்மால் பாய்ஸ் ஹியர். நான் தான் இந்த 2 பாய்ஸ் இருக்காங்க, நிக்கோலாவும் ஜக்கோபாவையும் நான் தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரேட்டர் வந்து அந்த நர்ஸ்கிட்ட சொல்கிறாரு. எஸ், her face lit up. She opened the door to admit me. Niccolo and Jacoba, I will take up you. அப்போ வந்து நிக்கோலோ அண்ட் தென் ஜக்கோபா தானே சார், நான் வந்து அவங்ககிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க. She led me through a cool, tiled vestibule into the hospital. For hospital, the villa had become. At the door of the little cubicle, the nurse passed. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லா, ஒரு கோட்டை. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சு அங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு டோர் வழியாக ஒரு லைட்டாக ஒரு கேப் இருக்குது, அது வழியாக நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நரேட்டரை வந்து பார்க்குறாங்க. At the door of the little cubicle, the nurse passed, put her finger to her lips and with a smile bade me look through the glass partition மூலமா அந்த நரேட்டரை வந்து இந்த நர்ஸ் பார்க்குறாங்க. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who, propped up on pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatter. ஸோ வந்து நர்ஸ் வந்து இப்படி காட்டுறாங்க. அப்போ நரேட்டர் வந்து அந்த நிக்கோலாவும் ஜக்கோபாவும் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பின்னாடி வந்து உட்காந்துட்ருக்கிறத வந்து இந்த நரேட்டர் வந்து பார்த்துடுறாங்க. அதுதான் வந்து லூசியா. ஸோ லூசியாவோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து ஒரு பிரிட்டி லேஸ் ஜாக்கெட் போட்டுட்ருக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களாம் சேட்டர்னால் பேசிகிட்ருக்குறாங்க. யாரும் நிக்கோலோ ஜக்கோபாவும் லூசியாவும். ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூசியாவோட ஐஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக டெண்டர். ஒன் குட் see at the glance her resemblance to her brothers. A vase of wildflowers stood on her table. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே அவங்களுக்கு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த லூசியாவோட அந்த டேபிள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது, பூக்கள் இருக்குது. பிசைட் அ டிஷ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்குது அண்ட் செவரல் புக்ஸ் இருக்குது. Want you go in, the nurse murmured. லூசியா will be pleased to see you. நீங்கள் ஏன் போகல, நரேட்டர்கிட்ட வந்து நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் உள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு. லூசியா அவங்கள பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஷுக் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே. அவர் தலையாட்டிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இப்போ அந்த நரேட்டர் வந்து போயிடுறாரு. டேர்ன்ட் அவே. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்பான் ஹிஸ் ஃபேமிலி பார்ட்டி. அவங்க ஹாப்பியாக இருக்கிற அந்த ஃபேமிலி பார்ட்டியில் நான் வந்து போக விரும்பலை, நான் என்டர் ஆக விரும்பலை. பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டார்டைன்ஸ் ஐ ட்ரூ அப் அண்ட் பெக்டு ஹர் டு டெல் மீ ஆல் ஷீ நோ அபவுட் தீஸ் பாய்ஸ். நான் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இவங்க இருக்கிறாங்க, ஸோ இவங்களுக்குள்ளே போயிட்டு நான் எதுவும் கேட்க விரும்பலை. பட் ப்ளீஸ் நர்ஸ், நீங்கள் வந்து இவங்க 2 பேரும் ஏன் வந்து இங்கே வராங்க, அவங்க யார் அப்படின்றது எனக்கு நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நரேட்டர் வந்து அந்த நர்ஸ்ட்டை வந்து கேட்குறாங்க. அந்த 2 லிட்டில் பாய்ஸை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ. அந்த நர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் இந்த 2 லிட்டில் பாய்ஸ் இங்கே வராங்கன்றத சொல்கிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க அந்த யார்கிட்ட அப்படின்னு நரேட்டர்கிட்ட நர்ஸ் வந்து என்னென்னன்றதை சொல்கிறாங்க. தேவர் ஷி எக்ஸ்பிளைன்ட் quite alone in the world except for his sister Lucia, the father widower, a well-known singer. She had been killed in early part of the war. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the 3 children into the street. ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து பாம்லாம் வந்து வச்சு வெடிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 3 இவங்களுடைய இவங்களுடைய அப்பா ஃபாதரும் மம்மியும் வந்து அதாவது மதரும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த 3 சில்ட்ரன்ஸ் அதாவது நிக்கோலா, ஜக்கோபா, அப்புறம் லூசியா, இந்த 3 பேர் வந்து தெருவில் வந்து பார்த்தோன்னா வீசப்பட்டுட்டாங்க. They had
had always known comfortable and cultural life. அவங்களுக்கு எப்பயுமே இந்த கம்ஃபர்டபுள் கல்ச்சுரல் லைஃப் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. லூசியா had herself been training as a singer. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா லூசியா வந்து தன்னைத்தானே ஒரு நல்ல ஒரு சிங்கராக அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்க. and they had suffered horribly from near starvations and exposure to the cold winter. ஸோ அவங்க இந்த வெயில் மழை எல்லாத்துலேயுமே அந்த கோல்டு பனி எல்லாத்துலேயும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபார் மந்த்ஸ் they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rebel. ஸோ இவங்களாவே வந்து இந்த 3 பேர் இவங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெல்டர் தன்னுடைய தங்குறதுக்கு ஒரு இடம் மாதிரி இவங்களே பில்ட் பண்ணிக்கிறாங்க. தென் ஃபார் 3 years the Germans ruled the city. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து ஜெர்மன் தான் வந்து அந்த சிட்டியை ரூல் பண்ணுறாங்க. the boys grew to hate the Germans. ஆனால் இந்த பாய்ஸ்க்கு வந்து ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. when the resistance movement began secretly to form, they were among the first to join where the war was over and we had peace at last. ஸோ அந்த 2 பேருக்கும் அந்த நிக்கோலாக்கும் ஜக்கோபாவுக்கும் வந்து இந்த ஜெர்மனை வந்து சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ் கிடைக்குது, ஒரு அமைதி நிலவுது. they came back to their beloved sister. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் தன்னுடைய beloved சிஸ்டர் அவங்க லூசியா பார்க்க வராங்க. and they found her suffering from tuberculosis of the spine. அப்போ தான் இவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க தன்னுடைய சிஸ்டர் வந்து டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. she paused, took a quick breath. did they give up? அவங்க வந்து ஒரு இடைவேளை விடுறாங்க. அப்போ took a quick breath, ஒரு பெருமூச்சு வந்து விடுறாங்க. அப்புறம் did they give up? அவங்க விட்டாங்களா, அவங்க வந்து give up பண்ணாங்களா? I do not have to answer that questions. They brought her here, persuaded us to take her into the hospital. In the 12 months she has been our patient. She has made good progress. There is very hope that one day she will walk and sing again. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய சிஸ்டர் வந்து டியூபர்குலோசிஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. 12 மந்த்ஸாக வந்து இவங்க எங்ககிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க லூசியா. அண்ட் தென் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க, அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் இஸ் அ ஹோப் தட் ஒன் டே ஷி வில் வாக் அண்ட் சிங் அகெயின். ஒரு சில நேரம் நடப்பாங்க, ஒரு சில டைம் அந்த லூசியா வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், ஃபுட் ஸோ ஸ்கேர்ஸ் அண்ட் டியர், வி குட் நாட் கீப் கோயிங் அன்லெஸ் வி சார்ஜ் த ஃபீ. அஃப்கோர்ஸ் ஆமாம், ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இவங்களை வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு ஃபுட்லாம் கொடுத்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு சார்ஜ் பண்ணோம், ஒரு ஃபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணோம். பட் எவ்ரி வீக் அந்த ஃபீஸஸ் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணாலுமே பட் எவ்ரி வீக் எப்பயுமே எல்லா வாரத்துலேயுமே வந்து லூசியாவோட பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் மேட் தியர் பேமெண்ட். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்னால் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் கொடுக்கறதுக்குமே நாங்கள் வந்து ஒரு ஃபீஸ் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணோம். ஆனால் அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் எல்லா வாரமுமே வந்து இந்த லூசியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த பிரதர்ஸ் 2 பேரும் வந்து ஃபீஸை வந்து கட்டிடுவாங்க, சண்டே வந்து கட்டிடுவாங்க. ஷீ ஆடட் சிம்ப்ளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஜாப் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ டூ நாட் ஆஸ்க், நான் அவங்ககிட்ட கேட்கவும் மாட்டேன். ஒர்க் இஸ் ஸ்கேர்ஸ் இன் வெரோனாவில் வந்து ஒரு ஒர்க்கு செய்கிறது, ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு ஜாப்ன்றது ரொம்ப கஷ்டமானது. பட் வாட் எவர் இட் இஸ், ஆனால் எது வேணால் இருந்துட்டு போட்டோம், ஐ நோ தென் டூ இட் வெல். அவங்க வந்து ஆனால் எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ் ஐ அக்ரி, தே couldn't do it better. I waited outside until the boys rejoined me and then drove them back to the city. They sat beside me, not speaking for my part. I did not say a word. Knew they would prefer to feel that they had safely kept their secret. yet their devotion had touched me deeply. ஸோ அந்த சிஸ்டர் வந்து தன்னோட, அதாவது நிக்கோலா, ஜக்கோபா, லூசியா இவங்களுடைய ஒவ்வொன்றும் அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அப்புறம் எப்படி தன்னுடைய லூசியாவோட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த 2 பிரதர்ஸும் வந்து காசு கொடுக்குறாங்க, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நரேட்டர்கிட்ட வந்து இந்த நர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. அப்போது வந்து அவங்க வந்து சரி ஓகே தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு, தேங்க்ஸ் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டரும் போயிடுறாரு. அவர் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. திரும்பவும் அந்த நிக்கோலாவும் ஜக்கோபாவும் வந்து இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டு திரும்பவும் கிளம்புறதுக்காக. ஸோ அப்போ வந்து அவர் நினைக்கிறாரு இவங்க பரவாயில்ல, இந்த 2 பிரதர்ஸும் ரொம்பவே இதாக இருக்காங்க, இவங்க 2 பிரதர்ஸும் தன்னுடைய சீக்ரெட்டை வந்து ரொம்பவே சேஃபாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இது யார்ட்டையுமே இவங்க சொல்லலை,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ரொம்ப இதாக நினைக்கிறாரு. அண்ட் தென் எட் த டிவோஷன் ஹேட் மீ டச்டு மீ டீப்லி. அவங்களுடைய டிவோஷன், சாக்ரிஃபைஸ் இது எல்லாமே தன்னுடைய சிஸ்டருக்காக அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஆனால் அந்த நர்ஸ்க்கு வந்து தெரியாது இவங்க என்னென்ன ஜாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் ஃபீஸ் மட்டும் கட்டிடுவாங்கன்றது தெரியும். ஆனால் நரேட்டருக்கு தான் தெரியும் என்னென்ன ஜாப்ஸ் அண்ட் என்னென்ன ஒர்க்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ் இந்த 2 பேரும் பண்ணி தன்னுடைய சிஸ்டருக்கும் அவங்க மணி சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டுறாங்க அப்படின்றது. அப்போது இந்த 2 லிட்டில் பாய்ஸ்னுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கையும் அந்த டிவோஷனையும் பார்க்குறப்ப அவருக்கு டீப்லி அவர் டச்டு அப்படின்னே சொல்கிறாரு நரேட்டர். வார் ஹேட் நாட் ப்ரோக்கன் their ஸ்பிரிட். இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் பண்ணலை, உடைக்கலை. their செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் brought a நியூ நொபிலிட்டி டு ஹியூமன் லைஃப். ஸோ எந்த ஒரு செல்ஃபிஷும் இல்லாமல் அவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் லைஃப்க்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேவ் ப்ராமிஸ் ஆஃப் அ கிரேட்டர் ஹோப் ஃபார் ஹியூமன் சொசைட்டி. இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு இந்த நிக்கோலாவும் ஜெக்கோபாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட இந்த ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இந்த ப்ரோஸ்னுடைய மோரல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ ஒருத்தவங்க மேலே அன்பு வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக வந்து அவங்க எதை வேணால் செய்வாங்க. அவங்க கண்டிப்பாக தனக்கு மட்டும்தான் செல்ஃபிஷ் அப்படின்றது அந்த ட்ரூ லவ் இருக்கிறவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதுதான் இந்த ப்ரோஸ் மூலயமா கிடைக்கிற ஒரு வேல்யூபிளான. Subscribe my channel and like, comment. Thanks for watching. Thank you.